குட் மார்னிங் ராம். குட் மார்னிங் சாந்தினி. ஸோ நேற்று வந்து கொஞ்சம் ஃபெரோஷியஸான டாக்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? அமெரிக்கன் பேண்டாக், கெயின் டார்சோ, இந்த மாதிரி வித்தியாசமான நாய் பேர்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்னைக்கும் கொஞ்சம் ஃபெரோஷியஸ், அடுத்த லெவல் ஃபெரோஷியஸ்க்கு நம்ம போகிறோம். நேத்தோட ஸ்டெப் 1ல இருந்து ஸ்டெப் 2. ஆமாம், ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ செகண்ட் லெவல். ஸோ எப்படிலாம் நாய்கள் வந்து வித்தியாசமாக ப்ரீடில் இருக்கு அண்ட் வந்து யாரெல்லாம் டேஞ்சரஸாக இருக்கு, ஆமாம் யாரெல்லாம் அட்டாக் பண்ண போகுது, மனிதர்களையா இல்லை மித்த மிருகங்களையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நிறைய நாய் பேர்கள்லாம் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, இன்னைக்கு வந்து என்ன பிரீட் ஆஃப் டாக் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாகோ அர்ஜென்டினோ. அது இது பேர்லேயே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து அர்ஜென்டினாலேருந்து ஒரிஜினேட் ஆன பிரீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ரொம்ப மஸ்குலராக இருக்கக்கூடிய டாக், ரொம்ப அத்லெட்டிக்கான டாக் சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் டாக்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டு பன்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, காட்டு பன்னி, அப்புறம் புலி, பூமான்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக இதை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இது என்னதான் வந்து பயங்கர அத்லெட்டிக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மனிதர்களை வந்து இதை அட்டாக் பண்ணாதான். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து இதுதான். பட் என்னதான் வந்து இது மனிதர்களை அட்டாக் பண்ணாது அப்படின்னாலும் இதை வந்து யுனைடெட் கிங்டமில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது 1991 வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க, டேஞ்சரஸ் டாக்ஸ் ஆக்ட். அதோட பேர் டேஞ்சரஸ் டாக்ஸ் ஆக்ட். ஸோ அந்த ஆக்டின் படி யுனைடெட் கிங்டம்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த டாகோ அர்ஜென்டினோ வந்து யாருமே ஓன் பண்ணக்கூடாது. ஸோ லண்டன்ல வந்துட்டு இதை பேன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அர்ஜென்டினோ. ஓகே, வித்தியாசமான பேரா தான் இருக்கு. நீங்க வாங்க போறீங்களா? பேர்லாம் சொல்லி இல்ல, பேர்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டோம்னா இந்த பிரீட்லாம் வாங்காம தவிர்க்கலாம்ல, அதுக்காக தான். சரி, ஓகே. தொடர்ந்து இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க வேண்டிய டைம் வந்துச்சு, பார்த்துலாமா? பார்த்துலாம். இது சூரியோதயம். இன்று 3/3/2016 வியாழக்கிழமை, மன்மத வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:24. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி பிற்பகல் 2:10 வரை நவமி, பிறகு தசமி. நட்சத்திரம் மூலம். சுபவோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்கு. ராம், நம்ம அடுத்ததா பார்க்க போற டாகோட பேர் பாத்தீங்கன்னா போவர் போயல். ஓகே, இந்த டாக் வந்து ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்த டாகா. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபார்ம் அண்ட் வீடு. சோ வீட்ல வந்து பெட்டா வளர்க்கலாம், பட் வந்து சுத்தி இருக்கிற ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் அட்டாக் பண்ணுமா. சோ பக்கத்து வீட்டுக்காரங்க, ஈத்து வீட்டுக்காரங்க நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக்கி விடணும். அது கூட சோஷியலைஸ் பண்ணி விடணும். ஆமா, சோஷியலைஸ் பண்ணி விடணும். இல்லனா வந்து அவங்க எல்லாம் கடிச்சு சாப்பிட்றோம். சோ வந்து அவ்வளவு கொஞ்சம் டெரரான டாக் தான் அந்த போவர் போயல். சோ வந்துட்டு இது ஃபார்ம், அதாவது வயல்வெளி இல்லனா வந்து கேட்டில் பிரீட், இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு காலகட்டத்தில் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே சுத்தி இப்போ யாராவது வந்துட்டு திருட வராங்க அப்படின்னா கூட அது கரெக்டாக மூவ் முடிச்சு யாரோ புதுசா வந்திருக்காங்க வீட்டுக்கு அப்படின்னு அவங்களை வந்து வீடு ஃபுல்லா துரத்தி ஒரு வழி பண்ணிருமா. ஓகே, அதே மாதிரி இதை போலீஸ் டாக் கூட யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருடங்க யாராவது சுட்டுட்டு சப்போஸ் தப்பிச்சிங்க போய் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ஊண்ட், அது அவங்க ரத்தம் இல்லைன்னா அவங்க கால் தடவை, ஆமா காயங்கள் வச்சு அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா இந்த நாயால. ஸோ அந்த மாதிரி சக்தி இருக்கு இந்த நாய்க்கு. ஸோ ரொம்பவே வந்து ஒரு யூனிக்கான நாய் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நம்ம நிறைய பிரீட் ஆஃப் டாக்ஸ் பத்தி பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி அபிராமி அந்தாதிலிருந்து ஒரு பாடல், அதோட விளக்கத்தோட இலக்கிய மகம் திரு ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்காரு, பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். அபிராமி அந்தாதியின் அற்புத தமிழ் பாக்களை வேந்தர் தொலைக்காட்சியின் மூலமாக புத்தம்புது காலையிலே ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மன ஒருமைப்பாடு அடைய என்கின்ற தலைப்பிலான அழகான பாடல். அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் ஒளியாக நின்ற நின் ஒளிர் திருமேனியை உள்ளுதொழும் களியாகிய அந்த கரணங்கள் விம்மி கரை உரண்டு வெளியாய்விடின் எங்கனே மறப்பேன் நின் விறகினையே என்ற பாடல். அழியார் கமலத்தில் ஆரணங்கே, அந்த கமலத்தில் இருக்கக்கூடிய ஆரணங்கு பராசக்தி. அந்த பராசக்தி ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரி எப்படி இருக்கிறாள்
உருவ வழிபாட்டின் மூலமாக நாம் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக தியானத்திலே சிந்திக்கின்றோம். பல இடங்களிலே கிராமப்புறங்களிலே பார்த்திருக்கலாம், மாரியம்மன் மேடை என்று வைத்திருப்பார்கள். அதிலே உருவம் இருக்காது. ஒரு பலிபீடம் போன்று ஒரு கல் இருக்கும், அல்லது சதுரமாக ஒரு கல்லை வைத்திருப்பார்கள். ஒரு உருவமற்ற தன்மை. கிராமப்புறங்களிலே இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆலயங்களை உருவ வழிபாட்டுள்ள ஆலயங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. பல இடங்களிலே பெரியவர்கள் மேடை அல்லது பலிபீடம் போட்டு வழிபாடு செய்திருந்தால் அதையே தான் நாம் தொடர்ச்சியாக வழிபாடு செய்ய வேண்டுமே தவிர நாம் புதிதாக அதற்கு ஒரு உருவத்தை அங்கே போய் பிரதிஷ்டை செய்யக்கூடாது. பல காரணங்களுக்காக ஊரின் மத்தியிலே மாரியம்மன் கோவில் என்று எடுத்துக்கொண்டால், எந்த ஊரை நீங்கள் எந்த கிராமத்தை எடுத்துக்கொண்டாலும் ஊரினுடைய மத்தியிலே மாரியம்மன் கோயில் இருக்கும். ஒரு கோயிலினுடைய அமைப்பை ஒரு ஊரிலே எப்படி பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், ஊரினுடைய நடுவிலே மாரியம்மன் கோயில் இருக்க வேண்டும். அந்த ஊரிலே ஆற்றங்கரையிலோ அல்லது குளத்தங்கரையிலோ அல்லது ஏரிக்கரையிலோ கம்மாய்க்கரையிலோ பிள்ளையார் கோயில் இருக்கும். ஒரு ஊரிலே தென்கிழக்காக சிவன் கோயில் இருக்கும். அதே ஊரிலே தென்மேற்காக பெருமாள் கோயில் இருக்கும். அப்படி ஒரு ஊரிலே எந்தெந்த கோயில் எங்கெங்கே இருக்க வேண்டும் என்பதை பெரியவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். மாரியம்மன் மேடை நடுவில் இருக்கும். மேடையிலே தான் வழிபாடு. அந்த மேடைக்கு நிறைய பேர் தண்ணீர் கொண்டு போய் ஊற்றுவார்கள். பங்குனி மாதமும் சரி, ஆடி மாதமும் சரி, இந்த இரண்டுமே பருவநிலை மாறக்கூடிய காலங்கள். அப்படி பருவநிலை மாறக்கூடிய காலங்களிலே அம்மை நோய் பரவக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதனாலே அந்த காலகட்டங்களிலே மாரியம்மன் கோவிலிலே நிறைய வழிபாடு நடக்கும். பங்குனி பொங்கல், ஆடி பொங்கல், ஆடியிலே கூழ் ஊற்றுதல் என்றெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் வழிபாடு வகுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த பருவநிலை மாறுகிற பொழுது நாம் சுத்தமாக இருந்து வேப்பிலையை எல்லா இடத்திலும் கட்டி மஞ்சள் ஆடை தரித்து மஞ்சளை அதிகமாக உபயோகப்படுத்துகிற பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக வருகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி வருவதனாலே அம்மை நோய் பரவுவதற்கான வாய்ப்பு குறைகிறது. ஆன்மீகத்திற்குள்ளாக வாழ்வியலை கொண்டு வந்து வைத்தவர்கள் நம்முடைய இந்து மத பெரியவர்கள். கால மாறுபாடு கருதி இந்த 2 மாதங்களையும் அம்பிகையினுடைய வழிபாட்டிற்காக நம்முடைய பெரியவர்கள் சமைத்து தந்திருக்கிறார்கள். அப்படி மாரியம்மன் கோவில் வழிபாடு எங்கே இருக்கும்? ஒரு பீடம் இருக்கும். அந்த பீடத்திலே தான் தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள். அந்த தண்ணீரை ஊற்றுவதன் மூலமாக அம்மை நோய் குறையும் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. குளிர்ச்சி ஏற்படுகிறது. அப்படி ஒரு மேடையிலே ஒரு வழிபாடு. அப்புறம் உருவம் சார்ந்த வழிபாடு. எந்தெந்த இடத்திலே எல்லா இடங்களிலும் உருவத்திலே தேவியை வைத்து வழிபாடு பண்ணுகிறோம். அப்படி உருவம் சார்ந்த வழிபாட்டிலே வழிபாடு செய்வது ஒரு வகை. பகவான் ராமகிருஷ்ணத்திலே போய் கேட்டார்கள், எதற்காக உருவ வழிபாடு என்று கேட்டார்கள். பகவான் ராமகிருஷ்ணர் அந்த சீடரை, நீ போய் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொன்னார். அவர் போய் வேகமாக ஒரு சொம்பிலே தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார். கொடுத்த உடனே, நான் தண்ணீர் தானே கேட்டேன், எதற்கு சொம்பை கொண்டு வந்தார் என்று பகவான் ராமகிருஷ்ணர் கேட்டார். சீடர் சொன்னான், தண்ணீரை நான் எப்படி கொண்டு வர முடியும்? தண்ணீரை கொண்டு வருவதற்கு ஏதாவது ஒரு பாத்திரம் வேண்டாமா, ஏதாவது ஒரு பொருள் வேண்டாமா, அதன் மூலமாகத்தானே கொண்டு வர முடியும் என்று சீடன் சொன்னான். பகவான் ராமகிருஷ்ணன் சிரித்து கொண்டே சொன்னார், ஒரு தண்ணீரை கொண்டு வருவதற்கு எப்படி உனக்கு ஒரு பாத்திரம் தேவைப்படுகிறதோ அதே போலத்தான் இறைவனுடைய அருளை தாங்கி நிற்பதற்கு ஒரு உருவம் தேவைப்படுகிறது. ஆனால் அந்த உருவ வழிபாட்டை கடந்து யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு உருவ வழிபாடு காலப்போக்கில் தேவையற்றதாக மாறிப்போய் விடுகிறது. அப்படித்தான் உருவம் சார்ந்த வழிபாட்டு முறைகள். முதலிலே மாரியம்மன் மேடை போன்ற அந்த உருவ வழிபாடு, உருவம் இல்லாத தன்மை, உருவம் என்று அதை சொல்லுவார்கள். பிறகு உருவமான பராசக்தியினுடைய வடிவம். நான் ஆட்சி செய்து வரும் நான் மாடக் கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு, கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி நகர் தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு, கோனாட்சி பல்லவர்தம் குளிர் சோலை காஞ்சி தன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு, கொடும் கோலாட்சி தனை எதிர்க்கும் மாரியம்மன் என்றபடி கொண்டபடி காட்சி தன்றேன் உனக்கு, ஆறென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும், நித்தம் பேரு மாறி ஊர் மாறி உருமாறி கருமாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும் என்பார் கவியரசர். அந்த வகையில் எந்த உருவத்திலே இருந்தாலும் ஒரே சக்தியாக அவள் இருக்கிறாள். அப்படி உருவத்திலே நாம் வழிபாடு செய்கிறோம். எந்த கோயிலுக்கு போனாலும் அலங்காரம், அர்ச்சனை என்று சொல்லி நாம் பல வகைகளில் அந்த வழிபாட்டினை மனதிற்குள்ளாக நிறுத்திக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுகிறோம். அதை தாண்டி ஒரு வழிபாடு, பராசக்தியினுடைய வழிபாடு, ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரனுடைய வழிபாடு, மேரு வழிபாடு, மகாமேரு என்று சொல்வார்கள். அந்த கோணங்களிலே ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உறைபவளை என்று சொல்வார் அபிராமி பட்டர். அப்படி கோணங்களின் நடுவிலே பிந்து மத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு புள்ளி, அந்த புள்ளியிலே வைத்து வழிபாடு செய்தல், அந்த கோண வடிவம். அதற்கு ஸ்ரீ சக்கரத்தினுடைய ஒரு அடிப்படையான பகுதி. அந்த ஸ்ரீ சக்கரத்தை நாம் ஒரு வரைபடமாக வைத்திருக்கிறோம். அந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய வரைபடத்தினுடைய ஒரு உருவம் எது என்று கேட்டால் நாம் வழிபடக்கூடிய அந்த மகாமேரு வழிபாடு.
அந்த மகாமேரு வழிபாட்டினை தாண்டி தான் ஸ்ரீசக்கரத்தினுடைய வழிபாடு. இது உருவமாக இருக்கிறது, அது வரைபடமாக இருக்கிறது. அந்த வரைபடமாக இருக்கக்கூடிய வழிபாட்டிலே மனதை செலுத்துதல். முதலிலே மேடை போன்ற உருவம், பிறகு தேவி இருக்கக்கூடிய அழகான பல்வேறு அமைப்புகளை தாங்கிய உருவம், அதற்கு பிறகு மகாமேரு என்று சொல்லக்கூடிய உருவம், அதையும் தாண்டி வரைபடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்தினுடைய வழிபாடு, அதனையும் தாண்டிய நிலை ஸ்ரீசக்கரத்தை தங்களுக்குள்ளாகவே ஆவாகனம் செய்து கொண்டு தன்னையே பராசக்தியினுடைய தன் உடலையே பராசக்தியினுடைய வடிவமாக மாற்றிக்கொள்ளுதல். எங்கள் குருநாதர் ஸ்ரீ வித்யாபினவ ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணானந்த தீர்த்த மகா சுவாமிகள் அதுபோல 5000 முறைக்கு மேலாக அந்த ஸ்ரீசக்கர வழிபாட்டினை செய்திருக்கிறார்கள். 5000 முறை என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த வழிபாடு குறைந்தது 8 மணி நேரம் நடத்தக்கூடிய ஒரு ரகசியமான வழிபாடு. அந்த ஸ்ரீவித்யை, அந்த ஸ்ரீசக்கரத்தை தனக்குள்ளாக தேவதைகளை ஆவாகனம் செய்து கொள்வது. அப்படி அந்த ஸ்ரீசக்கரார்ச்சனை என்று அதற்கு பெயரை சொல்லுவார்கள். அந்த ஸ்ரீசக்கரார்ச்சனை 5000 முறைக்கு மேலே பாஸ்கரராயருக்கு மேலாக மிக அருமையாக செய்து தானே அம்பிகையினுடைய ஸ்வரூபமாக அவர்கள் இருக்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய 6 ஆதாரங்களிலே சகசிராரம் என்று சொல்லக்கூடிய 1000 இதழ் தாமரைகள். அந்த 1000 இதழ் தாமரையினுடைய உச்சியிலே தேவி எப்படி இருக்கிறாள்? ஒளியாக இருக்கிறாள். ஒளிரும் ஒளிக்கிடமே, எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதற் பூதங்களாகி விரிந்தாமே என்று சொல்வாரே, அந்த மாதிரி மிக அழகாக ஒளி வடிவமாக தேவி இருக்கிறாள். அழியார் கமலத்தில் ஆரணங்கே. அந்த ஆரணங்கு எப்படி இருக்கிறாள்? ஒளி வடிவமாக இருக்கிறாள். அகிலாண்டமெல்லாம் ஒளியாக நின்ற நின் ஒளிர் திருமேனி. அவளுடைய மேனி எப்படி இருக்கிறது? மிக பிரம்மாண்டமாக ஒளி வடிவத்திலே இருக்கிறது. அந்த ஒளியை நாம் கண்ணுற முடியுமா என்று கேட்டால் எப்படி கண்ணுற முடியும்? நம்முடைய புற கண்களாலே அதை பார்ப்பது சாத்தியமில்லை. ஒரு சூரியனை நம்மால் என்ன செய்ய முடியவில்லை? புற கண்களாலே பார்க்க முடியவில்லை. கன்னியாகுமரிக்கு போகிறோம், சூரியனை வெளியிலே வரக்கூடிய பொழுது மிக அழகாக பார்த்து சந்தோஷப்படுகிறோம். எவ்வளோ அழகான சூரியன், எவ்வளோ அழகான தோற்றம், எப்படி அந்த கடலுக்குள்ளே இருந்து தங்க தம்பாளம் போல மேலே வந்து கொண்டு இருக்கிறது என்றெல்லாம் நாம் யோசிக்கிறோமே. அப்படிப்பட்ட அழகான அந்த தன்மை இருக்கிறதே, அதனையும் கடந்த ஒரு நிலையிலே அந்த சூரியன் சற்று மேலே வந்த பிறகு நம்மால் என்ன செய்ய முடியவில்லை? அந்த சூரியனை பார்க்க இயலவில்லை. ஏனென்று சொன்னால் அதனுடைய கூச்சம், அதனுடைய ஒளியினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு நம்முடைய புறக்கண்களை நம்மிடத்தில் இருந்து கொஞ்சம் கூட பார்க்க முடியாத நிலைக்கு செலுத்து விடுகிறது. அந்த சூரியனை உச்சியிலே பார்த்துவிட்டு ஒரு நிமிடம் நாம் உலகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் கண்கள் எல்லாம் இருட்டி கொண்டு வருகிறது. ஆனால் எத்தனையோ கோடி சூரியன்கள் ஒன்றாக உதித்தார் போலே, உத்யத்பானு சகஸ்ர கோடி சதசாம் என்று சொல்லுவார் ஆதிசங்கரர். 1000 கோடி சூரியன் ஒன்றாக உதித்தது என்று சொன்னால் அந்த ஒளியை நம்மாலே பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஒளி நமக்காக ஒரு உருவம் எடுத்து வந்திருக்கிறது. நமக்காக நம்முடைய மனம் பக்குவப்படுவதற்காக அந்த ஒளி இருக்கிறதே, நம்மால் காண முடியாது, நம்முடைய புறக்கண்களாலே பார்க்க முடியாது. யோகிகளும் ஞானிகளும் சித்தபுருஷர்களும் தங்களுடைய இதய குகையிலே வைத்து அந்த ஒளியை இடையறாது தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தரிசிப்பதனாலே தான் அவர்களுடைய உடலிலே மிகப்பெரிய ஒளி ஏற்படுகிறது. தேஜஸ் என்று சொல்லுவார்களே, அப்படி ஒளி வடிவமாக அவர்கள் இருக்கிறார்கள். அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் ஒளியாக நின்ற நின் ஒளிர் திருமேனி. தியானம் பழகுகிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வழிமுறையிலே, இந்த மார்க்கத்திலே, இந்த மிகப்பெரிய தடத்திலே தங்களுடைய வழிபாட்டினை நெறிப்படுத்திக் கொள்வார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மனதிற்குள்ளாக இந்த மிகப்பெரிய ஒளி தோன்றுகிறது. இந்த ஒளி தோன்றுவதனாலே நம்முடைய உடலும் நம்முடைய மனமும் என்ன ஆகிறது என்பதுதான் இந்த பாடலுடைய பின்பகுதியாக நமக்கு மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய்விடின் எங்கனே மறப்பேன் என் விறகினையே என்று மிக அழகாக கேட்கிறார் அபிராமி பட்டர். அத்தகைய பரம ஆனந்த அனுபவத்தை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஃபெரோஷியஸ் டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்டாங். குல்டாங், அதாவது புல்டாக் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் புல்டாக் தான். அதாவது பாகிஸ்தானி புல்டாக் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் பிரீட். அதாவது வந்து குல் டேரியர் அப்படின்னு ஒரு பிரீடும், அப்புறம் வந்து புள்ளி குட்டா அப்படின்னு ஒரு பிரீட். இது இந்த ரெண்டுத்தோட மலையாள பேர் மாதிரி இருக்கே, புள்ளி தெரியலங்க என்னன்ட்டு, இருக்கலாம் மலையாள டாகா கூட இருக்கலாம். இது ரெண்டும் இந்த பிரீடோட கிராஸ் பிரீட் தான் வந்து இந்த குல்டாங். குல்டாங் ஓகேங்களா? ஆமா, இது வந்து குல்டாங். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான, பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டாக் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதான். ஸோ அதனால வந்து நிறைய இடங்கள்ல வந்து இது பேன் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான்ல மட்டும் நிறைய இடங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பாகிஸ்தானை
எல்லாம் சேர்ந்த நாய் இல்லையா, ஸோ அதனால அந்த ஊர்ல ஜாஸ்தியா இருந்திருக்கும். ஓகே, இது தொடர்ந்து அரோமா தெரபிஸ்ட் டாக்டர் கீதா அசோக் ஸ்கின் அண்ட் ஹேர் டிப்ஸ் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பார்த்துலாமா? பார்த்துடலாம். இது இயற்கை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இயற்கை மருத்துவத்தில் நம்ம வந்து ஆன்டி ஏஜிங் அந்த சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து எல்லாரும் அலர்ட்டாகி பார்ப்போம். ஏன்னா அந்த சைன் ஆஃப் ஏஜிங் யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. ஸோ அந்த ஆன்டி ஏஜிங்க்கு நம்ம என்ன தெரப்பி எடுக்கலாம், என்னென்ன ஃபேக்டர்ஸில் வருது, நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது, வந்துட்டால் அதை வந்து எப்படி தவிர்க்க, எப்படி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேஸில் எந்த மாதிரி சுருக்கங்கள் வரும், அந்த ஃபேஸில் வரக்கூடிய சுருக்கங்கள் வந்து எப்படி அதை சரி பண்ணலாம், எப்படி நிவர்த்தி பண்ணலாம், வராமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக், இந்த கழுத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் ஏஜிங் வந்து நமக்கு 2 இடங்கள் தான் முதல்ல காட்டும். முகம் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் காட்டும். கழுத்தும் கைகளும் இந்த இடம், இந்த 2 இடம் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய வயசை வந்து கரெக்டாக வெளியே காட்டும். ஏன்னா அங்கே 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் சுரப்பிகள் அவ்வளோ இல்லை. அதனால் எங்கெல்லாம் உங்களுக்கு எண்ணெய் சுரப்பிகளோட வேலை இல்லையோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வயோதிக தன்மை சீக்கிரமாகவே வந்துடும். அதாவது ஒரு 40 வயசு 45 வயசில் வந்து நமக்கு வந்து முகத்தில் சுருக்கங்கள் வருது அப்படின்னா கைகள்லேயும் சரி கழுத்துலேயும் சரி பார்த்தீங்கன்னா 37 வயசுலேருந்தே சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முகத்திலேயே அந்த வயோதிக தன்மை, அந்த சுருக்கங்கள் வந்து வெளியே தெரியும். ஏன்னா அந்த நான் சொன்ன மாதிரி எண்ணெய் சுரப்பிகள் அங்கே இல்லை. முகத்தில் எண்ணெய் சுரப்பிகள் அதிகமாக வேலை செய்யும், அதை விட அதிகமாக வேலை செய்யும் நம்ம தலையில். அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து எப்போவுமே ஒரு லியூப்ரிகேட்டடாகவே இருக்கும். தலையாக இருக்கட்டும், நம்மளுடைய முகமாக இருக்கட்டும், எப்போவுமே ஒரு எக்ஸசிவாக ஒரு ஆயில் செக்ரேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம கழுத்து அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா கழுத்தில் வரக்கூடிய சுருக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு சைன் ஆஃப் ஏஜிங், நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா 27-28 வயசில் கழுத்தில் சுருக்கம் வந்துடும். அப்படிங்க கோடு கோடாக உங்களுக்கு வந்து அந்த வயோதிக தன்மை தெரியும். சின்ன சின்ன ஃப்ளாப்ஸ், அதாவது மடிப்புகள், அது வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் தெரியும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேபிட், பழக்க வழக்கங்கள். இந்த ஹேபிச்சுவலாக நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள் நமக்கு வந்து 30 வயசுலேயே பார்த்திங்கன்னா சுருக்கங்கள் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். என்ன ஹேபிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்பர் 1 வந்து மிகப்பெரிய தலையணை வச்சு படுப்பாங்க. ஒரு 2 பில்லோ 3 பில்லோ வச்சு உயரத்தில் தலை வச்சாதான் அவங்களுக்கு வந்து தூக்கம் வரும். அந்த மாதிரி பெரிய பில்லோ வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கழுத்தில் வந்து ஒரு சுருக்கங்கள் வந்து அப்படி நிரந்தரமாக தங்கிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு சுருக்கங்கள் வர்றப்போ உங்களுக்கு கழுத்தில் மட்டும் இல்லை, இந்த டபுள் சின்னு சொல்லக்கூடிய இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு தொய்வு ஏற்படும். டபுள் சின் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தால் கூட உங்களுடைய முகம் வந்து ஒரு 10 வயசு கூடின மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது நீங்கள் சிரித்தாலும் சரி, நீங்கள் எந்த கோணத்தில் திரும்பினாலும் அந்த டபுள் சின் வந்து நமக்கு வந்து ஒரு அசிங்கமாக நமக்கு வந்து ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஸோ அந்த டபுள் சின்ங்கிறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம செய்யக்கூடிய, அதாவது அன்னோயிங்லி செய்யக்கூடிய தவறுகளில் வரக்கூடியது தான் டபுள் சின் அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா அந்த பில்லோ உயரமாக வச்சு படுப்பாங்க. அண்ட் அந்த உயரமாக பில்லோ வச்சு படுக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு கழிச்சு படுக்கிறப்போ இதர் லெஃப்ட்டோ ஆர் ரைட்டோ நீங்கள் படுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கண்ணத்தை கழுத்தெல்லாம் அப்படியே அமுத்திட்டு படுத்திருப்பாங்க. அது வந்து நீங்கள் ப்ரொலாங்டாக இயர்ஸ் டுகெதர் நீங்கள் அந்த மாதிரி படுக்கிறப்போ இங்கே சைடில் வந்து இந்த ஃப்ளாப்ஸ் அப்படிங்கிறது நிரந்தரமாக நின்றோம். ஸோ இது ஒரு தவறான ஒரு பழக்கம். நீங்கள் வந்து பெரிய தலையணை வச்சு நீங்கள் படுக்கிறது, சின்ன குழந்தைகளுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலையணை வச்சுலாம் படுத்து பழக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு தலையணை இல்லாமல் படுக்க வைக்கிறப்போ முகத்தோடைய அழகு கூடும், முகத்தில் வரக்கூடிய ரத்த ஓட்டங்கள் வந்து நிறைய கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நெக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன பில்லோ அல்லது பில்லோ இல்லாமல், குழந்தைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பில்லோ இல்லாமல் படுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கழுத்தை அப்படி தூக்கி தான் படுப்போம். நீங்கள் அப்படி ட்ரெயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கழுத்தை அப்படி தூக்கி தான் குழந்தைகள் படுப்பாங்க. எவ்வளோ தூரம் நம்ம கழுத்தை வந்து இந்த மாதிரி தூக்கி படுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய சுருக்கங்கள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ சைன் ஆஃப் ஏஜிங் கழுத்தில் வருது அப்படின்னா ஒரு 20 வயசுலேருந்தே இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம கழுத்தை எவ்வளோ தூரம் லிஃப்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் கழுத்தில் வரக்கூடிய சுருக்கங்களை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கலாம்.
சில சிம்பிள் எக்ஸசைஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கழுத்தில் வரக்கூடிய சுருக்கங்களை வந்து குறைக்கும். இப்போ வாய் நிறைய நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க, தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்படி ப்ரஷ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மவுத் ரின்ஸ் பண்ணுறோம் இல்லையா, வாய் கொப்பளிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கொப்பளிக்கிறப்போ நம்ம வாய் நிறைய தண்ணி வச்சுட்டு உங்கள் கழுத்தை நல்லா தூக்கிக்கோங்க. நீங்கள் வாய் நிறைய தண்ணி வச்சு கழுத்தை தூக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெச், ஒரு புல்லிங் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. வெறுமனே அப்படி நீங்கள் தூக்குறத விட வாய் நிறைய தண்ணி வச்சு நீங்கள் தூக்குறப்ப பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெச் கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரெச் இருக்கப்போ இன்கேஸ் உங்களுக்கு சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிருந்தா கூட அந்த சுருக்கங்கள் வராமல் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கட்டிலில் படுக்கிறீங்க, நீங்கள் வந்து இப்படி நேராக படுக்கிறப்போ நீங்கள் சில வேலைகள் வந்து இப்படி நீங்கள் க்ராஸாக படுத்துக்கோங்க. உங்கள் தலை வந்து கீழே தொங்க விடுற மாதிரி படுத்துக்கோங்க. அதாவது இப்படி நேராக படுக்கிறவங்க இப்படி க்ராஸாக படுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் க்ராஸாக படுத்து உங்களுடைய கழுத்தை வந்து நல்ல கீழே பார்த்து தொங்க விட்டுருங்க. அந்த மாதிரி தொங்க விட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு ஸ்ட்ரெச் வரும். அப்படி தொங்க விட்டு உங்களால் எவ்வளோ கவுண்ட் பண்ண முடியுமோ ஒரு 25 வரைக்கும் 50 வரைக்கும் நல்லா கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கழுத்து நல்லா கீழே தொங்கி இருக்கும், உடம்பு வந்து அப்படி சமமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு கழுத்துக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும், நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும், முகமும் பொலிவாகும், கழுத்து இருக்கக்கூடிய சுருக்கங்களும் உங்களுக்கு போகும். இன்னும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து கழுத்தை நல்லா அண்ணாக்க நல்லா தூக்கிக்கோங்க. நல்லா தூக்கிட்டு நீங்கள் உங்களுடைய சலைவா எச்சிலை வந்து நீங்கள் வந்து விழுங்கணும். அந்த மாதிரி நீங்கள் அதை எச்சில் வந்து ஸ்வாலோ பண்ணுறப்ப நீங்கள் இப்போ டிவி பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் இப்போவே பண்ணி பாருங்கள், அது இந்த டைட்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. கழுத்தை நல்லா தூக்கி நீங்கள் எச்சில் முழுங்கி பாருங்கள், கழுத்தில் நல்ல ஒரு இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை வந்து நீட்டக்கூடிய தன்மை வந்து அந்த எக்ஸசைஸ்க்கு உண்டு. ஸோ நல்லா கழுத்தை தூக்கிக்கோங்க. இது வந்து டபுள் சின் இருக்கவங்களுக்கும் சரி, கழுத்து ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கும் சரி, சிலர் பார்த்தீங்கன்னா கழுத்து ரொம்ப மடிப்பாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் சரி, சைன் ஆஃப் ஏஜிங் வர்றவங்களுக்கும் சரி இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கழுத்தை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, நல்லா உங்கள் சலைவாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், எச்சில் விழுங்கிக்கோங்க. அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். இதே மாதிரி ஒரு 10-15 தடவை தொடர்ந்து நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் கழுத்து பார்த்தீங்கன்னா நல்ல சங்கு கழுத்து மாதிரி ரொம்ப அழகாக அமையும். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஒரு 25 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது பாயாக இருக்கட்டும் கேர்ளாக இருக்கட்டும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அது பண்ண வைங்க. பொதுவாகவே பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கழுத்து வந்து கொஞ்சம் நீண்டு இருந்தால் தான் அவங்க போடுற எந்த ஜுவல்லரியும் நல்லாயிருக்கும், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் நெக் அந்த மாதிரிலாம் அவ்வளோ சைனீஸ் காலர் அப்படிலாம் இப்போ எவ்வளோ ஃபேஷனாக வருது. இப்போ அந்த மாதிரி நீங்கள் ஃபேஷனபிளாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நெக்கு வந்து அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ அது கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே இந்த எக்ஸசைஸ், ஈவன் ஒரு 10 வயசு தாண்டினதுலேருந்து இந்த எக்ஸசைஸ், அதாவது பெரிய தலையணை வச்சுக்காமல் நீங்கள் வந்து கழுத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்து பல்லு தேய்ச்சி நீங்கள் வாய் கொப்பளிக்கிறப்ப லாஸ்ட்டு மவுத் அதை வந்து நல்லா தண்ணி வச்சுக்கிட்டு கழுத்தை தூக்கி கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பிட் அவுட் பண்ணுங்கள். கழுத்தில் இருக்க சுருக்கங்கள் போகும், உங்களுக்கு உடம்புல இருக்க சூடு குறையும். பிகாஸ் நீங்கள் 20 கவுண்ட் பண்ணுற வரைக்கும் அந்த வாயில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பிட் அவுட் பண்ணுறப்ப உள்ளே இருக்கக்கூடிய சூடு வந்து தண்ணி வழியாக வெளியேறும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு பயன்கள் வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸில் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த கழுத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் கூட ஒரு சின்ன தெரப்பி சொல்லித்தரேன், அது நீங்கள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த சைன் ஆஃப் ஏஜிங்லேருந்து நீங்கள் வந்து நிச்சயமாக வெளியே வர முடியும். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளம் பழத்தோட அந்த முத்துக்கள், அது வந்து நீங்கள் அந்த கூடுமான வரைக்கும் அந்த விதையுள்ள மாதுளம்பழம், நம்ம நாட்டு மாதுளம்பழத்தில் அது கிடைக்கும். மற்ற சீட்லெஸ் மாதுளம்பழம்னா உங்களுக்கு வந்து அந்த விதை இருக்காது. ஏன்னா அந்த விதையும் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஒரு கிரேட் எக்ஸ்ஃபாலியேட்டர் அமையும், அதே நேரத்தில் ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, முத்து அதாவது விதை உள்ள முத்துக்களாக இருக்கட்டும், அதை வந்து ஒரு கோர்ஸாக, அதாவது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி நீங்கள் கோர்ஸாக வந்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 முட்டையோட வெள்ளைக்கறி எடுத்து அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா முதல்ல வாட்டரியாக வரும், அதுக்கப்புறம் நீங்கள் பீட் பண்ண பார்த்தீங்கன்னா அப்படியே அது ஒரு ஃபோம் மாதிரி வந்துடும். இப்போது சில ரெசிபீஸில் கூட அந்த மாதிரி டெக்னிக் வரும். இந்த மக்ரோன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எக் ஒயிட்டை வந்து அந்த மாதிரி ஃப்ளஃபியாக அப்படியே நுரையா வர்ற மாதிரி பீட் பண்ணணும். அந்த மாதிரி பீட் பண்ணுறப்ப இப்படி கையில் எடுத்திங்கன்னா அது நுரை மாதிரி வரும் எக்கோட ஒயிட். பட் நீர்த்து போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைட்னிங் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா நுரைக்க வர மாதிரி ஒரு ஃபோக் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். அது அப்படியே ஃபர்ஸ்ட்டு வாட்டரியாக வரும், அதுக்கப்புறம் அப்படியே நுரையாக மாறிடும். அந்த நுரையாக அடித்ததை எடுத்து ஒரு பவுலில் தனியாக வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லத்தை வந்து இடித்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து பனை வெல்லம் கிடைச்சாலும் அதுவும் ரொம்ப நல்லது. அது நல்ல டைட்னிங் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்கு வந்து நல்லா பீட் பண்ணி எக் ஒயிட் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த நுரையில் மாதுளம்பழம் அரைச்சதை வந்து கோர்ஸாக அரைச்சதை அதில் போட்டுக்கோங்க. அண்டு நல்லா ஒரு 2-3 டீஸ்பூனுக்கு ஈப்பாக எடுத்து அந்த வெல்லத்தை அதில் கலந்துக்கோங்க. கலந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை போட்டு ரொம்ப பீட் பண்ணிங்கன்னா டைல்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லேசாக அப்படியே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அதை வந்து கலந்து அதை என்ன பண்ணுங்கள், கழுத்தில் வந்து அப்போர்டில் அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்ப கீழே விழுகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு காஸ், இப்போ நம்ம ஃபேஸ்க்கு எப்படி மம்மி மாஸ்க் பண்ணுறோமோ அது மாதிரி காஸ் எடுத்து கழுத்தில் இப்படி வச்சுருங்க. காஸ் வச்சா மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல இறங்கும். அதை விட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக ஒரு மஸ்லின் கிளாத்தில் வேறு கிளாத்துங்கிறப்போ இதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து 100% இறங்காது. காஸில் வந்து அந்த பேண்டேஜ் கிளாத்தில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுற பேக்கோட எஃபெக்ட் வந்து அது வழியாக நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்கும். ஸோ அந்த காஸ் எடுத்து நல்லா கழுத்தில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கழுத்தில் நல்லா அப்போர்டில் லேவிஷாக, நீங்கள் தின் கோட் பண்ணிங்கன்னா அது வந்து நிற்காது, நல்லா லேவிஷாக அப்ளை பண்ணிட்டு கழுத்தை நல்லா தூக்கி 2 பில்லோ வச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அவ்வளோ நேரம் வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்லீப் எடுத்துக்கோங்க, ஒரு மெடிடேட் பண்ணுங்கள், ஏதோ ஒரு நல்ல ஒரு பாட்டு கேளுங்க. அந்த மாதிரி ஒரு 20-30 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் திரும்ப கழுத்தை சாதாரண நிலைக்கு கொண்டு வந்து அந்த பேக் எடுத்துருங்க. இது நீங்கள் மொத்தமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த இது பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். எக் ஒயிட் மட்டும் அப்பப்போ நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். எக் ஒயிட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சாதம் வடிக்கிறோம் இல்லையா கஞ்சி, அந்த கஞ்சி வந்து ஆறுன பின்னாடி பார்த்தீங்கன்னா சாலிட் ஆகிடும். அந்த கஞ்சியில் கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியை வந்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் கஞ்சி மாதிரி காய்ச்சினா அது இன்னும் நல்லா ஸ்டிஃபாக கிடைக்கும், அதுவும் நீங்கள் எடுக்கலாம். கார்ன்ஃப்ளவரில் கூட தண்ணி கலந்து அதுவும் நீங்கள் ஒரு கஞ்சி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி, பட் இந்த கஞ்சிகள் எல்லாமே கொஞ்சம் ஆறினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த செமி சாலிடாக வரும். அதாவது எடுத்தால் அப்படி அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சாலிடாக வரும், நீர்த்து போகக்கூடாது. அதில் நீங்கள் இந்த மாதுளம்பழ பேஸ்ட்டையும் எக் ஒயிட்டையும் கலந்து அதையும் நீங்கள் பண்ணலாம். இதில் நீங்கள் வெல்லம் கலந்து பண்ணுறப்போ ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷனில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஜவ்வரிசி கஞ்சியாகவும் எடுத்துக்கலாம், சாதம் வடித்த கஞ்சி எடுத்துக்கலாம், கார்ன்ஃப்ளோரை வந்து கஞ்சியாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம், எக் ஒயிட் எடுத்துக்கலாம். அவைலபிலிட்டியை பொறுத்து இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள். கழுத்தில் வரக்கூடிய சுருக்கங்கள், டபுள் சின், ஈவன் கழுத்தில் இருக்கக்கூடிய கருமை நிறம் மாதிரி உங்கள் கழுத்து சங்கு கழுத்தா ரொம்ப அழகாக அமையும். ராம், நம்ம அடுத்ததா பார்க்க போற டாகோட பேர் பாத்தீங்கன்னா பசஞ்சி. இது ஸ்வீட் பெர் மாதிரி இருக்கும், ஆனா இது கொஞ்சம் டேஞ்சரஸான டாக் தான். ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் அட்டாக் பண்ணாது, கொஞ்சம் ரிசர்வ்டா இருக்குமா இந்த டாக். இது வந்து சென்ட்ரல் ஆப்பிரிக்கால இருந்து வந்த பிரீட். ஸோ வந்துட்டு நம்ம மாஸ்டிஃப்னு ஒரு பிரீட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த பிரீடோட கிராஸ் பிரீட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த பசஞ்சி அப்படின்ற டாக். ஸோ சென்ட்ரல் ஆப்பிரிக்கால இருந்து வந்ததுனால கொஞ்சம் அலர்ட்டா இருக்கும். எப்பவுமே அந்த அலர்ட்னஸ் ரொம்ப சோம்பேறியா தூங்கிட்டே அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கும், கியூரியஸா இருக்கும். வீட்டில் ஏதாவது புதுசா வந்திருக்காங்கன்னா அவங்க சுத்தி போய் பார்த்துட்டு வந்து சைலண்டா படுத்துக்கும். ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்ணாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட கொஞ்ச நாள் எடுக்கும் அதுக்கான. அதே மாதிரி ரொம்ப அஃபெக்ஷனேட்டாவும் இருக்குமா. ஸோ அது மாஸ்டர்ஸ்க்கு வந்து நல்ல ப்ரொடெக்ஷனா இருக்கும். ஸோ இது நல்ல பெட் டாக், பட் கொஞ்சம் டேஞ்சரஸ். ஏன்னா வந்து முன்னாடி வந்து அது ஃபைட்டிங் டாக், ஹண்டிங் டாகா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால நிறைய மிருகங்கள்லாம் வந்து ஹண்ட் பண்றதுக்கு இந்த பர்டிகுலர் பிரீடை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ விளையாட்டா இருந்தாலும் அலர்ட்டா இருக்கக்கூடிய டாக் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, இன்னும் நம்ம நிறைய பிரீட் ஆஃப் டாக்ஸ் பத்தி பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில மூலிகைகள் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி பேசுறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு, பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இருதயத்தில் ஓட்டை வந்துருச்சு அப்படின்றாங்க. ஓட்டை வந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது வந்து உடல் தேராமையே போயிடுது, ரொம்ப வந்து மருத்துவ செலவு அதிகமாகிடுது, அதனால் மன பாதிப்பு அதிகம். அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் வந்து ரொம்ப மன வருத்தம் வருது. ஏன்னா குழந்தை பிறந்ததுமே இதயத்தில் வந்து ஓட்டை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் உங்கள் குழந்தை இந்த மாதிரி இருக்குது. அது பார்த்திங்கன்னா அதிக அளவு சுறுசுறுப்பு இருக்காது, நல்ல ஒரு திடகாத்தியமாக இருக்காது, எந்த ஒரு செயலையும் வந்து வேகமாக செய்யாது, ஒரு அமைதியாகவே இருக்கும், எதுலேயும் வந்து ஒரு நாட்டமே இருக்காது.
அது 5 வயசுக்கு மேலே வந்து இன்றைக்கி அறுவை சிகிச்சை செய்யணுன்றாங்க. அன்னைக்கும் போனாலும் திருப்பி அடைபடலைன்றாங்க. இந்த மாதிரி பல சிக்கல்கள் வருது. அந்த குழந்தைகளுக்கு வந்து இயற்கையாக வந்து இதயத்தில் ஓட்டை இல்லாமல் இருக்கிறதுக்கு அன்னைக்கே நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். சில மூலிகைகளை கொடுக்கும்போது இதயம் பலமாகும், இதய ஓட்டைகள் சரியாகும், இரத்த குழாய்கள் சரியாகும். அது மாதிரி இதயத்தில் ஓட்டை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த காக்கரட்டான்லேயே வெண்காக்கரட்டான் பூவை பயன்படுத்தினாங்க. இந்த வெண்காக்கரட்டான் பூவை பயன்படுத்தும் போது இதயத்தில் ஓட்டை இருந்தாலும் அடைபட்டுரும். இதயத்தில் ஓட்டை இருந்தால் அடைபட்டுரும், ஓட்டையே வராது. நம்ம 60 நாள் குழந்தை கொடுக்கும்போது இருந்தாலும் சரியாயிடும். அதனால் தைரியமாக இந்த பூவை பயன்படுத்தும் போது இதயத்தில் இருக்க ஓட்டைகள் கண்டிப்பாக அடைபடும். அது மீண்டும் பெரியவங்களானாலும் வராது, அது மீண்டும் வளரக்கூடியது. அந்த ஓட்டைகளே இல்லாமல் சரியாக்குறதுக்கு இந்த வெண் சங்கு பூ காக்கரட்டான்னு சொல்லுவோம். காக்கரட்டானுடைய வெண் சங்கு பூ, இந்த வெண் சங்கு பூவை பயன்படுத்தி நம்ம மருந்தாக கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு சிறு ஓட்டைகள் இருந்தாலும் அணு அளவில் ஓட்டை இருந்தாலும் அந்த ஓட்டை வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இதை முன்னோர்கள் என்ன செய்வாங்க, நேராக வந்து தாய்ங்க வந்து நேராக போய் அந்த பூவை பறித்து சாப்பிடுவாங்க. அந்த தாய் சாப்பிட்டாலே குழந்தைக்கு தன்னால் சரியாயிடும். இன்றைக்கி யாரும் எங்கே போனாலும் எதை பார்த்தாலும் பயம் வந்துடுது. ஏன்னா நீ அதை சாப்பிட்டியா, இதை சாப்பிட்டா நீங்கள் நாளைக்கு என்கிட்ட மருத்துவத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி மருத்துவர்கள் பயமுறுத்துகிறாங்க. கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்த டெங்கு காய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே சித்த மருத்துவம் தான் காப்பாற்றிருக்கு. யாராலையுமே காப்பாற்றவே முடியாதுன்றதில் சித்த மருத்துவம் காப்பாற்றிருக்கு. இது எல்லாருமே இன்றைக்கி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் நன்மைகள் இருக்குது. இதை கொண்டு போய் பன்மடங்காக சித்த மருத்துவம் சரியில்லைன்னா ஏன் வெளிநாட்டுக்கு ஒரு மாதத்தில் 500 கோடி ரூபாய்க்கு இந்த ஏற்றுமதி செய்கிறாங்க இந்த மூலிகைகள்லாம்? ஏன் அவங்க வேணான்னு ஒதுக்கலாம்? அதையே நமக்கு வந்து கோடியாக விற்கிறதுக்கு தான் இந்த வேலை நடக்குது. உலகத்தில் எல்லா பகுதியில் இருந்து கிடைக்கிறத விட தமிழகத்திலிருந்து கிடைக்கிற மூலிகைகள் வந்து அதிக அளவு சத்துக்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூலிகை எல்லாமே தமிழகத்திலேருந்து கிடைக்கிறது திடமான வெயில், திடமான பனி, அதிக அளவு மழை இல்லை, அதிக அளவு குளிர் இல்லை, இதெல்லாம் தாங்கி வளரக்கூடிய மூலிகைகள் தான் தமிழகத்தில் அதிகம். அதனால் வெளி மாநிலத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவு வெயில் அதில் வந்து மொத்தமாக சுருங்கி போயிடும், இல்லைனா அதிக அளவு பனி பெஞ்சு அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். இல்லை இன்றைக்கி கேரளாவில் பார்த்திங்கன்னா முழுமையாக மழை பெஞ்சு அந்த மூலிகைக்கு முழு மருத்துவ பலனே இல்லாமல் போயிடும். ஒரு 100 இலை போட்டால் தான் ஒரு இலையில் ஒரு இலை சத்து கிடைக்கும். அப்போ மரத்தெல்லாம் வெட்டி போட்டாலும் ஒரு இலையினுடைய சாரம் கிடைக்காது. ஆனால் இங்கே கிடைக்கிற தமிழகத்தில் கிடைக்கிறது ஒவ்வொரு இலையிலையும் அவ்வளவு முத்துக்களான மருந்துகள், அவ்வளவு மருத்துவ பயன் கிடைக்கும். இந்த மருத்துவ பயன்களை பயன்படுத்தும் பொழுது தான் நிறைய இருக்குது. மூலிகை மருத்துவம் வந்து யாருக்குமே பயன்படாதுன்னா இன்றைக்கி 1000 கோடி 2000 கோடிக்கு இங்கேருந்து வாங்கி அதை என்ன செய்கிறாங்க வெளிநாட்டில், அதை திருப்பி நமக்கே தான் மாத்திரையாக பண்ணி அனுப்புகிறாங்க. அதனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க நெல்லை போட்டுட்டு கொஞ்சோண்டு பணியாரம் வாங்கி சாப்பிட்டாங்கன்னு. அந்த கதை ஆகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட போய் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். முதல்ல இந்த நெல்லையே உமியை எடுத்துட்டு அதில் இருக்க அரிசி எடுத்து அதை மாவாக்கி அதையே இங்கேயே பணியாரமாக செஞ்சு சாப்பிட்றலாம் அவங்க வீட்டில். அதே மாதிரி நம்ம மூலிகைகளை அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க கொண்டு போய் எல்லாத்தையும் பதுக்கி வச்சுட்டு மீண்டும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து. இந்த மூலிகையே இல்லை. இன்றைக்கி 14,000 மூலிகையில் 7,000 மூலிகை அழிஞ்சு போச்சுன்னா இதை வேரோடு கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி எல்லா நாட்டிலையும் இருக்குது அந்த மூலிகையினுடைய சாறு எடுத்து வச்சுட்டாங்க. அப்போ நம்ம நாட்டில் இருந்ததுன்னா நம்ம தான் கடலாச்சை, நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்தோம். தங்கம் முதல் கொண்டு எல்லாத்தையும் கொடுத்தோம். இதை தங்கத்தோட விலை கூடுதலாக இருக்கிறது மூலிகைகள். இந்த மூலிகைகளை வச்சு நம்ம வாழ்ந்துடலாம். நம்ம இந்தியா என்றைக்குமே கடன் பெறாத அளவுக்கு இந்த மூலிகை இருக்குது இந்தியாவில். அதில் தமிழகத்தில் அதிக அளவு இருக்குது. இந்த மூலிகைகளை பயன்படுத்துகிறோம். இந்த இதய ஓட்டைக்கு இந்த சங்குப்பூவை பயன்படுத்தும் போது இதய ஓட்டைகள் தன்னால் அடைபட்டுரும். இதை பெண்கள் வந்து தாய்மார்கள் வந்து இவ்வளவு பூவை பறித்து நேராக சாப்பிடலாம். நல்ல ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைகளுக்கு சளி பிடிக்காது, அந்த தாய்க்கு சளி பிடிக்காது, குழந்தைகளுக்கு அந்த மூச்சு வாங்கிறது எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்காது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சங்குப்பூவை பயன்படுத்தி இதய ஓட்டையை அடைக்கிறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். காக்கரட்டை என்று சொல்லக்கூடிய அந்த செடியிலேருந்து சங்கு மாதிரி இருக்கும், வெண்சங்கு பூ. காக்கரட்டை பூவை தான் வந்து வெண்சங்கு பூ அப்படின்னு சங்கு சேப்பில் இருக்கிறதுனால தான் அதுக்கு வந்து சங்குப்பூ அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து காக்கரட்டை இலையினுடைய வெள்ளைப்பூ. இப்போ வந்து அந்த பூவை வச்சு தான் நம்ம மருத்துவம் பண்ண போகிறோம். விளக்கெண்ணெய் 1 ஸ்பூனு. இதை வந்து அரைச்சி எடுக்க முடியாது, அதனால் நம்ம கையிலே நல்லா அப்படி கசக்கிடலாம். கையிலே 2 பூ 4 பூ, இப்போ நம்மளுக்கு ஒரு 2 பூ தான் கிடச்சிருக்கு. இதையே வந்து நாம் கசக்கி நல்ல சாராக இப்படி வச்சோம்னாக்கா நல்லா சாறு வரும்.
நல்லா அதான் கசக்கியாச்சு. இதிலிருந்து தான் இப்போ நல்லா கையிலே கசக்கிறோம். கசக்கி அந்த சாறு மட்டும் எண்ணெயில் கலக்கணும். 2 பூவுக்கே 3 சொட்டு 4 சொட்டு தான் இருக்கும் அதோட சாறு. அந்த பூவு சாறு மட்டும் எண்ணெயில் கலக்கிற மாதிரி நல்லா கலந்துட்டு அந்த திப்பியை வந்து எடுத்துடணும். இப்போ சாறு கலந்துருச்சு, திப்பியை வெளியில் எடுத்துடணும். அரைச்சி இதை எடுத்து அதை அரைச்சோம்னாக்கா அது வந்து சரி வராது. அதை எடுத்து உள்ளுக்குள்ளே கலக்க திப்பியாகவும் இருக்கும். அதே அளவில் சாறு எல்லாம் வந்து அரைக்கிற அந்த உரல்லையோ மல்ல கல்லுலையோ ஒட்டிக்கிறோம். அதனால நம்ம இது மெல்லிசாக இருக்கும் இதோட மலரோட இதழ். அதனால் அதை கையிலே கசக்கி எண்ணெயில் போட்டு அந்த சாரை மட்டும் கொடுத்துட்டு உள்ளே நல்லா கலக்கிட்டு அப்படியே திப்பியை எடுத்துடணும். அதுவே அந்த அந்த சாரே அது குழந்தைக்கு உள்ளுக்குள்ளே கொடுக்கறதுக்கு போதுமானது. இப்போ அதே முன்னே நம்ம எப்படி கொடுத்துட்ருக்கோமோ அதே மாதிரி அந்த எண்ணெயை நம்ம முறித்து எடுக்கணும். முறித்து எடுத்து உள்ளுக்குள்ளே கொடுத்துடணும். எண்ணெயை வந்து முறித்து எடுத்துட்டோம். இப்போ வெதுன்னு இருக்கு. இப்போ அதில் உள்ள அந்த பூவனுடைய சாரும் விளக்கெண்ணையும் ரெண்டும் ஒன்றா கலந்து நல்ல வெதுப்பான இதமான சூட்டில் இருக்குது. இதை வந்து குழந்தைக்கு உள்ளுக்கு கொடுத்தோம்னா குழந்தைக்கு எப்படி இருதயத்தில் ஓட்டை இருக்குன்றதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. இப்போ பிறந்த குழந்தைக்கு தாய் கருவுக்குள்ளே இருக்கிறப்பவே குழந்தைக்கு இருதயம் சரியில்லை, எந்த உடல் உறுப்புகள் உள்ளுக்குள்ளே உறுப்பு வளர்ச்சி அடையாமல் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம விஞ்ஞானம் முன்னேறி போய்கிட்டு இருக்கு. அதிலிருந்து குழந்தைகளுடைய குறைபாடை வந்து அவங்க குழந்தை எந்த தாய்மார்களுமே முதல்ல வீட்டிலையே வந்து சுப டெலிவரியை பெற்றுக்கிறது இல்லை. அதற்கான இயற்கையான வழி வர்றப்ப கூட அவங்க தாங்கிக்கிறாம போய் உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால குழந்தைக்குள்ள குறைபாடுகளை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி அவங்க இருதயத்தில் ஓட்டை இருக்கிறத தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படி இருக்கிற குழந்தை வந்து அசையாது, அழுதுகிட்டே இருக்கும், தாய்ப்பால் குடிக்காது, வழியில் வந்து இரவும் பகலும் அழுகும். அப்போ அவங்க மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனையெல்லாம் பார்த்துட்டு படம் எடுத்து பார்த்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டவங்க இந்த மூலிகை சாரை உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு வந்தாங்கனாக்கா இது வந்து ஒரே ஒரு வேளை கொடுத்தா போதும். குழந்தையினுடைய இது வந்து சும்மா பாலாடை மாதிரி சின்ன இதாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வளர்ச்சி அடையக்கூடியது. அதனால நம்ம இப்போ கொடுக்கறது 60 நாள் குழந்தைக்குன்றதுனால ஒரு வேளை கொடுத்தாலே போதும். அதனுடைய ஓட்டை இருக்கிறது அடைபற்றும். பின்னாடி வர அந்த பெருசாக ஓட்டை இதெல்லாம் வந்து அந்த வளர்ச்சியாக பெருசாக வளர்ந்துட்டு வராது. ஓட்டை அடைபட்டு குழந்தை சரியாயிரும், அந்த அழுக நின்றும், இருதயமும் நல்லா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். வளர்ந்த குழந்தைங்களுக்கு ஓட்டை இருக்குது அப்படின்னா அதுக்கு வேற மருத்துவம், மலர் மருத்துவம், அதை வந்து இன்னொரு மருத்துவத்தில் நாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி வந்து இந்த பூவை வந்து விளக்கெண்ணெயில் விட்டு முறித்து எடுத்துருக்கோம். முறித்து எடுத்தால் தான் அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். இதயத்தில் ஓட்டை விழுந்துருச்சுன்னொடனே குழந்தைக்கு ஓட்டை விழுந்ததோ இல்லையோ அந்த தாய்க்கு வந்து இதயமே வெடிச்சா மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து மருத்துவ செலவு இருக்குது. மருத்துவ செலவால் யாரும் வந்து சரி பண்ண முடியல. செலவு அதிகமாகிட்டே போதே தவிர நல்லானதே இல்லை. ஏன்னா குழந்தை தேரவே இல்லைன்னுவாங்க. அது வந்து மீண்டும் மீண்டும் ஒரு குழந்தைக்கு குறைஞ்சது 5 முறையாவது அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. 5ஆவது முறையும் போய் சரியாகலன்னு சொல்லி நிறைய குழந்தைங்கள் இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது. இதை குழந்தையிலே நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைகளுக்கு எப்பயுமே அந்த இது வராது. நல்லா இருக்கிற குழந்தைக்கும் கொடுக்கலாம், அந்த குழந்தைக்கு ஓட்டை இருக்கிற குழந்தைக்கும் கொடுக்கலாம். நல்லா இருக்கிற குழந்தைக்கு கொடுத்தா இதயம் நல்லா பலமாக இருக்கும், நல்ல துடிப்பாக இருக்கும், நல்லா வந்து அதிக அளவு யோசிக்கிற திறன் இருக்கும். இதயம் வேலை செய்யலைன்னா எந்த ஒரு திறனும் இருக்காது. அது ஒரு மூலையிலே முடங்கி கிடக்கும், அமைதியாக இருக்கும். அதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு உண்டான ஒரு துடிப்பே இல்லாமல் இருக்கும். குழந்தை பார்த்திங்கன்னா எதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும், அது எதுவுமே இல்லாமல் இருக்கும், செயல் கம்மியாக இருக்கும். அதனுடைய செயல்பாடை பார்த்து நமக்கே வருத்தமாக இருக்கும். ஏன்னா எதையோ பறி கொடுத்தாமல் இருக்கும். இதயத்தில் அந்த இது சரியான முறையில் ரத்த ஓட்டம் இருக்காது. அந்த ரத்த ஓட்டம் இல்லைன்னா அந்த குழந்தை வந்து சரியாக சாப்பிடாது. சரியாக சாப்பிடணும் உடல் வந்து சுருங்கிக்கிட்டே போகும். வளர்ச்சி அந்த உடலுக்கு ஏற்ற வளர்ச்சி கிடைக்காது. அந்த பேசும்பொழுதே அதால் மூச்சு வாங்கிட்டு இருக்கும். அந்த மூச்சு வாங்குறத பார்க்கும்போது அவங்க போய் 4 முறை ஊசி போடும்போது நம்ம ஒரு நோயாளி ஆகிட்டோமோன்னு ஒரு பெரிய வருத்தம் வந்துடும்.
அதெல்லாம் கிடையாதுமா, உனக்கு நீ நல்லாயிட்ட, உனக்கு இந்த மருந்தை கொடுத்ததால் நல்லாயிருவேன்னு சொல்லி வளங்க. அது எந்த நோய் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நல்லாயிடும். நல்லாகாதுன்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக நல்லாகாது. நல்லாகிற மருந்தை கொடுத்தாலும் நல்லாகாது. அதனால் எந்த ஒரு நல்ல செயலை செய்கிறோமோ அதை வந்து கொடுக்கும்போது உனக்கு நல்லாயிரும், நீ கவலைப்படாத, இந்த மருந்தை சாப்பிட்டா உனக்கு வந்து எந்த நோயும் இருக்காது, தைரியமாக இருக்கலாம், எல்லா குழந்தை போல் நீ இது பண்ணலான்னு சொல்லி நம்ம குழந்தைகளுடைய தாய்க்கு சொல்லி கொடுத்தோம்னா அந்த குழந்தையினுடைய தாய் நினைவிலேயே அந்த குழந்தைக்கு சரியாயிடும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அது நிறைய பேருக்கு புரியாது. அதனால் நல்லதாகவே நினைங்க. இந்த குழந்தைக்கு நம்ம குழந்தைக்கு இதோட நல்லாயிடுச்சுன்னு நினைங்க, கண்டிப்பாக நல்லாயிரும். இந்த காக்கரட்டான் பூவை பயன்படுத்தி இந்த எண்ணெயை நம்ம காய்ச்சி எடுத்துருக்கோம். இதை கொடுக்கும்போது இதயத்தில் ஓட்டை கண்டிப்பாக விழுகாது, ஓட்டை விழுந்திருந்தாலும் சரியாயிரும், ஓட்டை விழுந்திருந்தாலும் சரியாயிரும். இதை வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு தெரியாமே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்க சரியான முறையில் ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க. கிராமத்தில் பார்த்திங்கன்னா நிறையா கொடுப்பாங்க. இன்றைக்கி எங்கே பாருங்கள் துணிச்சலாக எங்கே போய் பார்க்குறாங்க, இந்த டெல்லியில் இன்றைக்கி குரங்குகள் அட்டகாசம் யார் போய் பிடிக்கிறா? தமிழ்நாட்டில் மதுரைக்காரங்க தான் போய் பிடிக்கிறாங்க. ஏன் பிடிக்கிறாங்க? அவங்க வந்து கண்டிப்பாக 30 நாள் 30 வகை எண்ணெய் அவங்க அம்மா ஊற்றிருக்கிறாங்க. அதனால் புலியே வந்தாலும் அங்கே பயப்பட மாட்டாங்க. இங்கே ஒரு புலி வந்துச்சுன்னு 135 ஸ்கூலில் இன்றைக்கி லீவ் விட்டுருக்காங்க. 2 பேர் விட்டால் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க மதுரைக்காரனை விட்டால். ஏன்? அவங்க தாய் கொடுத்த பாலினுடைய வீரம், நாட்டு மாட்டு பால் வீரம். அந்த நாட்டு மாட்டு பால் குடித்தாலே அந்தளவு வீரம் இருக்கும். வீரம் இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு எந்த ஒரு நோயும் வராது. அந்த அளவுக்கு துணிச்சல் இருக்குது. துணிச்சல் ஏன் வந்துச்சு? தாய்ப்பாலினுடைய வீரம். தாய்ப்பால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொரு தாய்மார்களும் குழந்தைக்கு துரோகம் செய்யாமல் குறைஞ்சது 6 மாதமாவது தாய்ப்பால் கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுத்தா தான் உங்களுடைய குழந்தையினுடைய வாழ்வாதாரம் வாழ்நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள பால். நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள பாலை கொடுத்தோம்னா தான் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு நீங்கள் ஒரு சொட்டு மருந்தோ எதுவுமே கூட விடலைன்னா கூட அது திடகாத்தியமாக வரும். தாய்ப்பாலுக்கு மிஞ்சி எந்த ஒரு மருந்தும் கிடையாது. அதனால் தாய் வந்து சுத்தமான உணவுகள் எடுத்துக்கணும். இந்த பூக்களை வந்து அந்த தாய்மார்கள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா குழந்தைக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி வயிற்றில் குழந்தை இருக்கும்பொழுது இதை சாப்பிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40 நாள் குழந்தைக்கு இருதயம் சரியில்லைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இந்த தாய்மார்கள் இந்த காக்கரட்டான் பூ அவங்க வீட்டு வேலியில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த செடி இருக்குது, கொடி இருக்குது. இந்த கொடியிலேருந்து அந்த பூ எடுத்து அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா உள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு இதயத்தில் ஓட்டையே இருக்காது. அதனால் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸோ சாந்தினி, அடுத்த ப்ரீட் ஆஃப் டாக் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹோலியான ஒரு பேர் வச்சிருக்கு அதுக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் பெர்னார்ட். இந்த ப்ரீடு பேரே வந்து செயின்ட் பெர்னார்ட் தான். கடவுள் போல இருக்க ஒரு துறவி தெரியல என்னன்ட்டு. இது வந்து ரொம்ப லார்ஜான ஒரு டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஒரிஜினேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் அண்ட் இட்டாலி ஆல்ப்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்கியூ டாகாக தான் வந்து இதை ப்ரீட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்கியூ டாக்னா என்ன சொல்கிறது, காப்பாற்றுவாங்க இல்லையா, மீட்பு பணின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தான் அது வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இது எப்போ ஃபேமஸ் ஆச்சு இந்த ப்ரீட் ஆஃப் டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் ரெஸ்கியூ மிஷன் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து இந்த டாக்ஸை வந்து பரவலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சான். இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு சில டாக்ஸ் பற்றி பேசணும் இல்லையா. இது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து சோஷியலைஸ் பண்ணி வளர்க்கணும். மற்ற நாய்களும் சரி மனிதர்கள்கிட்டயும் இதை வந்து சோஷியலைஸ் பண்ணி வளர்த்தா தான் அட்டாக் பண்ணாமல் இருக்குமா, இல்லைனா வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுமா. ஓகே, அட்டாக்கர்னு பயங்கரமாக எல்லா நாய்களுமே இப்படி தான் இருக்குது. ஸோ பேசிக்கலி எல்லா மேனிட்டிங் டாக்ஸுமே நம்ம நல்லா ஃப்ரெண்ட்லியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. நம்ம அலெக்ஸ் அவங்க வீட்டில் வளர்த்துருக்காரு பாருங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா. சரி, கடிக்கவே கடிக்காது. அப்படியாரா? நீங்க சோஃபா மேலே ஏறல? பயந்துருக்கேங்க, ஆனால் அது கடிக்காதுல்ல. சரி, ஓகே. கடி வாங்கினவங்க கிட்ட கேட்டதான் தெரியும். இது தொடர்ந்து 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பார்த்துலாமா? இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 3ஆம் தேதி 3வது மாதம் 2016ஆம் ஆண்டு மாசி மாதம் 20ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்தவித கையெழுத்திடுவதற்கு மிக மிக யோசித்து கையெழுத்திட வேண்டும். கண்டிப்பாக ஜவாப் ஜாமீன் மட்டும் வேண்டாம். எல்லா விஷயத்திலும் பொறுமையாக இருங்கள். பதட்டமில்லாமல் எழுந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். காலையிலிருந்து பதட்டத்துடன் ஏதேனும் நீங்கள் நினைத்து எல்லா விஷயத்தையும் அழகாக முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள். எதற்காக இவ்வளோ பதட்டம் என்பதை யோசித்து கொள்வது உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை தரும். எல்லா விஷயத்திலும் மற்றவர்களுக்காக எந்தவித விஷயமும் சாதாரணமாக முடிக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் விஷயத்தில் இந்த அளவுக்கு படபடப்பு எந்த இதுக்காக என்பதையும் யோசித்து கொள்ளுங்கள்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். சந்திராஷ்டமம் என்பது இன்று காணப்படுகிறதுனால் சிறு சிறு விஷயத்தில் கூட நிதானத்துடன் இருப்பது நன்மை தரும். மற்றபடி வெளிவட்டாரத்தில் எல்லாம் ஒரு குறையும் காணப்படவில்லை. உத்தியோகத்திலோ மேலதிகாரிகளுக்கோ உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்திலோ அனுகூலமே காணப்படுகிறது. குடும்பத்தில் மட்டும் உங்களுடைய கோபதாபத்தினால் நிம்மதியற்ற தன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் சாதாரண விஷயத்தை கூட இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுவது தேவையா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோக பாதிப்புகள் அமைப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான சாத்திக்கூறான அமைப்பு. தொலைதூர செய்திகள், அனுகூலங்கள், உத்தியோக மேன்மை, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் அனுகூலங்கள். துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்துக்கு சிறிது கர்சனம் காட்டுவதும் நன்மை தரும். மேலும் கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் பெரிய அளவுக்கு யோக பலனும், தொழில் அமைப்பில் பெரிய அளவுக்கு முன்னேற்றமும் புது அமைப்பும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, புது முயற்சிகள் வெற்றிகள், பலரால் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் சீர்வதற்குண்டான சாத்திக்கூறான அமைப்பு, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவது, அந்யோன்யம் அதிகரிப்பது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படுவது, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இன்று எடுக்கக்கூடிய புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வயிற்று உபத்திரம் உள்ள சிம்ம ராசிக்காரர்கள் சிறிது எச்சரிக்கை. வெளிவட்டாரம், தொழிலமைப்பு சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான தன்னம்பிக்கை பெறும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், சீரும் சிறப்பும் ஏற்படும். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் ஏற்படுவதுடன் கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் யாரிடத்திலும் விரோதங்கள் வேண்டாம். தனிப்பட்ட விரோதங்கள் பெரும் சிக்கலையும் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் கூட மன வருத்தம் கூடிய அளவுக்கு பேச்சுவார்த்தை வேண்டாம். உங்களுடைய பெற்றோரிடம் இந்த வன்மமோ இந்த கோபதாபமோ உங்களுக்கு என்ன கிடைத்துவிடப் போகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ குறிப்பாக அரசாங்கத் துறையில் இருந்தவர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறுவார்கள். அதன் மூலமாக தன்னம்பிக்கை பெறுவார்கள். சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான நல்ல காலத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது தனிப்பட்ட முறையில் பல விதத்தில் ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படுவதற்குண்டான நல்ல முயற்சிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, புது முயற்சிகள் வெற்றிகள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், இஷ்டப்பட்ட தெய்வ சன்னிதானத்துக்கு சென்று விட்டு ஆசீர்வாதம் வாங்குவது, தெய்வத்திற்கு ஏதேனும் ஒரு நேர்த்தி கடன் செய்வது, தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படுவது, தன்னம்பிக்கை ஏற்படுவது, படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, மனசஞ்சலங்கள் தீர்வது, சீரும் சிறப்பும் சிரிப்பும், நல்ல உறவினர் சேர்க்கை, நண்பர்கள் சேர்க்கையெல்லாம் ஆனந்தத்தை பெற்றுத் தருவதற்குண்டான அனுகூலமான நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, குடும்பம் எல்லா விஷயத்திலும் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கண்டிப்பாக இரத்த கோளாறு உள்ளவர்கள் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. மற்றபடி பேசுகின்ற சமயத்தில் வார்த்தைகளில் இந்த வார்த்தை எந்த அளவுக்கு பாதிப்போ நன்மையோ தரும் என்பதை யோசித்து பேசினாலே எல்லா விஷயமும் சீரும் சிறப்பும் ஏற்படும். எந்த விதத்திலும் உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். எது நடந்தாலும் அது நன்மையும் தெய்வத்தின் சங்கல்பத்திலே நடைபெறும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமான அமைப்பு, சுபகாரியத்துக்கு உண்டான பேச்சுகள், புது பொருள் சேர்க்கைகள், தொழிலிலும் உத்தியோகத்திலும் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, படிப்படியாக சீரும் சிறப்பும் ஏற்படும். தொலைதூர செய்திகள், நன்மைகளும் அனுகூலங்களும் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த அமைப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் மிகப்பெரிய அளவுக்கு அனுகூலத்தை பெற்றுத்தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக குடும்ப விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வெளிவட்டாரத்திலோ, உத்தியோகத்திலோ, தொழிலமைப்பிலோ, பூமி பொருள்களிலோ, அழுகின்ற பொருள், மற்ற தொழிலில் உள்ளவர்கள், ஓட்டத் தொழில், மற்ற தொழிலில் இருப்பவர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதனால் பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான முயற்சிகள், வெற்றிகள் ஏற்படும். அதனால் எந்தவித பயமும் பிரச்சனையும் இல்லாமல் அனுகூலத்தை பெற்றுத்தரலாம். குடும்பத்தினர் விஷயத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம் எல்லாம் காணப்பட்டாலும் தந்தை வழி உறவு விஷயத்தில் சிறிது கவனம். கண்டிப்பாக தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம், புது பொருள் சேர்க்கை, ஆனந்தம், கடல் கடந்து நல்ல விஷயம், உத்தியோகத்தில் மேன்மை, படிப்படியாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான தனிப்பட்ட தொழில் அமைப்பில், உத்தியோக அமைப்பில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் அனுகூலமும், எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் ஒரு பிரச்சனையாக இருந்த அமைப்பு மாறி இன்று அந்த உத்தியோகத்தை நேசிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் பேர் புகழ் பெறும். வியாபாரிகளுக்கு அதிலிருந்து சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூல பிராப்தங்கள், சீரும் சிறப்பும் ஏற்படுவதுடன் தன்னம்பிக்கை வளர்வதற்குண்டான பெரிய முயற்சிகள், வெற்றிகள் ஏற்படும். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் மீனராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு பணத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ராம், இன்னைக்கும் நிறைய மேன் ஈட்டிங் டாக்ஸ், ரொம்ப டேஞ்சரஸான ஃபெரோஷியஸான நாய்கள்லாம் பார்த்தோம்ல. நாளைக்கு வந்து நம்ம லெவல் 3க்கு வந்து ப்ரோமோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ லெவல் 2 முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ லெவல் 3 கேமுக்கு வந்து நம்ம போகிறோம். ஸோ அது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேந்திரன் இளங்கதர் காலை செய்திகள் காத்துட்ருக்காங்க. ஸோ நாமளும் பார்த்துட்டு இப்போ கிளம்பலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராமன், சாந்தினி மதிவான, அந்த என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.